ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8000 ரூபா பட்ஜெட்டில் ஒரு வேறு லெவல் ஃபோன் தான் இன்றைக்கி நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கேன். என்னடா ஓவராக பில்டப் பண்ணுறானே, காசு வாங்கிட்டு ப்ரமோஷன் பண்ணுறானோ அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. உண்மையாலுமே சொல்கிறேன், எனக்கு யாரும் ஸ்பான்சர்லாம் பண்ண மாட்டாங்க. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மொபைல் ரிவ்யூ வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஸ்பான்சர்லாம் கிடையாது, டிஸ்க்ளைமர் நானே சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு குயிக்காக இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் என்னோடய யூஸர் எக்ஸ்பீரியன்ஸ், நான் இந்த ஃபோனை ஒரு 2 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருந்துச்சு, இதில் எது நல்லா இருக்குது எது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அக்கு வேறு ஆணி வேறு எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகேவா, அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க வாங்க. ஆக்சுவலி இந்த ஃபோனை நான் ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ஃபோன் ஆஃப்லைனில் வாங்கினதால கடையில் அன்பாக்ஸ் பண்ணி தான் நம்மளுக்கு காமிச்சாங்க. ஸோ இருந்தாலும் உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபோன் இருக்குது. ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டிசைன் உண்மையாலுமே இந்த விவோ ஓப்போலாம் வர மாதிரி ஒரு ப்ரீமியமான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை ஓரம் வச்சுட்டு ஓகே, அடுத்து இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 10 வாட்டுக்கான சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ வரக்கூடிய நிறைய மொபைல்ஸில் அடாப்டர் கொடுக்குறதே கிடையாது பாக்ஸில், நம்ம தனியாக காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக படிக்கணும், பட் நான் படிக்கிறது கிடையாது. ஸோ உள்ள வேறு அவ்வளோதான். இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஜீலியோ G36 அப்படின்ற ப்ராசஸர் தான் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வரக்கூடிய நிறைய பட்ஜெட் ஃபோன்ஸில் இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ட்ராப்பிங் நாச்சோட வருது. சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6.7 இன்ச் ஹெச்டி டிஸ்பிளே, 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் ஒரில்லா கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு டேபிளில் லைட்டாக கீழே விழுதுன்ற பட்சத்தில் ஓரளவுக்கு தாங்கும். அடுத்தது பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. சி டைப் சார்ஜிங் போர்ட்டோட வருது. 10 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே வருது, விச் இஸ் ஒரு நல்ல விஷயம். அடுத்தது இதோட சார்ஜிங் ஸ்பீட் பற்றி பார்த்தீங்கன்னா, ஒரு 0 to 100 நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு 1லேருந்து 1.5 மணி நேரம் ஆகுது. ஒன்ஸ் 100% ஆகிடுச்சுன்னா ஒரு நாள் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நார்மல் யூசேஜுக்கு. இந்த ஃபோனில் எனக்கு நெகட்டிவாக பட்ட ஒரே விஷயம் கேமரா மட்டும்தான். ஏன்னா மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா வெறும் 8 மெகா பிக்சல் தான், செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா வெறும் 5 மெகா பிக்சல் தான். ரொம்பவும் சுமாராக தான் இருந்துச்சு. எனக்கு புரியுது, ஒரு பட்ஜெட் ஃபோனில் கேமராலாம் பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது, இருந்தாலும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஃபைனலாக இந்த மொபைல் யாருக்கானது? உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அண்டு கேமரா பெருசாக முக்கியம் இல்லை, பட்ஜெட்டில் டே டு டே யூஸ்க்கு ஒரு நல்ல மொபைல் தேடிட்டு இருக்கீங்க, ஆர் செகண்டரி டிவைஸாக இந்த ஃபோனை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோன் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். பையிங் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி மொபைல்ஸ் ஆர் கேஜெட்ஸ் நான் ஏதாச்சும் வாங்கி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வாங்கி ரிவ்யூ பண்ணுறேன். இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you in the next video guys. Bye.